ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். ரொம்ப ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செய்யலாம். கஞ்சி செய்கிறதுக்கு நான் கவுனி அரிசியை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவுனி அரிசி 8 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் நமக்கு இது சீக்கிரமாக வேகும். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். நான் காலையில் செய்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சிட்டேன். இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நான் 1 கப் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு இதை நம்ம குக்கருக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் டைரெக்டாக வேக வச்சு எடுக்கும்போது சமயத்தில் அடி பிடிக்கும். அதனால் நம்ம இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 7 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம கஞ்சை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு இந்த கவுனி அரிசி. இது கூட நான் இன்றைக்கி உப்பு போட்டு மோர் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மோர் பிடிக்காதவங்க இது கூட பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்களும் அது மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த கவுனி அரிசி கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கு அப்புறம் இது கூட மோரை கடைஞ்சிட்டு இது கூட நான் சேர்த்துருக்கேன். மோர் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போது கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. வாரத்துக்கு 2 நாள் இந்த கஞ்சி எடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் இதே மெத்தடில் கஞ்சி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.